Hello students, welcome to Students Teacher Channel. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் லாஸ் ஆஃப் மோஷனில் ரிமைனிங் இருக்க 2 சம்ஸஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் புக் இன் புக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு 9 சம்ஸ் இருக்குது. ஒரே ஒரு தியரி கொஷின் இருக்குது. ஸோ இதில் லாஸ்ட் 2 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட நமக்கு ஃபஸ்ட் லெசன் சம் ஓவர். இது ஹார்ட் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய சம்மு. சயின்ஸில் வந்துட்டு 75 மார்க்கில் கம்பல்சரி கொஷின் இருக்குது. கொஷின் நம்பர் 22 அண்ட் கொஷின் நம்பர் 32. இந்த 2 நம்பர்லையுமே கம்பல்சரி கொஷின் வரும் ஃபிசிக்கல் சயின்ஸ்லேருந்து. அதுக்கு இந்த சம்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சம்ஸில் டவுட் வராமல் எப்படி ஈஸியாக அந்த கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஷினை ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணணும். எப்போதுமே ஒரு சம்ஸ் கொஷினை பேஸ் பண்ணணுன்னா கொஷினை ரீட் பண்ணி உங்களால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியோ அதை ஒரு டயக்ராமாக நீங்கள் ட்ரான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைனா ஃபஸ்ட்டு 2 லைன் நம்ம படிப்போமா, அடுத்த 2 லைன் படிக்கும்போது அந்த ஃபஸ்ட்டில் என்ன படித்தோங்கிறதே மறந்துடும். ஸோ அதுக்கும் இதுக்கும் எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் ஒரு சில பேருக்கு வரும், கன்ஃபியூஸ்ட் ஆகும். அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் ஒரு டயக்ராம் போட்டுக்கிறது பெஸ்ட். இப்போ நான் அந்த டயக்ராமோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை கவனிங்க, லிசன். கொஷினை படிக்கலாம். 2 blocks of masses 8 kg and 2 kg respectively lie on a smooth horizontal surface in contact with one another. They are pushed by a horizontally applied force of 15 Newton. Calculate the force extracted on the 2 kg mass. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 blocks of masses, 2 பொருள் இருக்குப்பா, ஓகேவா? அந்த 2 ஆப்ஜெக்டோடைய மாசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 பொருளுடைய மாஸ் வந்து ஒன்று 8 கிலோகிராம்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 15 கிலோகிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 8 கிலோகிராம், இன்னொன்று 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 8 கிலோகிராம் 2 கிலோகிராம் அந்த 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதோட 8ங்கிறதுனால நான் கொஞ்சம் மாஸ் வேல்யூவை பெருசாக போட்டிருக்கேன். 2ங்கிறதுனால அதோட மாஸோட வேல்யூ, அதாவது சைஸ் வந்து சின்னதாக போட்டிருக்கேன். அந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியணுங்கிறதுக்காக. லை ஆன் எ ஸ்மூத் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்குது. இதுதான் வந்து ஒரு பாலிஸ்டு சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். பாலிஸ்ட்னால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஓகே, ஜிக்ஸாக் இல்லாமல் ஒரு பிளெயின் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த பாலிஸ்டு சர்ஃபேஸில் நான் 2 மாசஸ் 8 கிலோகிராம் 2 கிலோகிராம் இருக்க 2 பொருளை ஒன்றா சேர்த்து நம்ம கையில் பால் போடுவோம்ல, அது மாதிரி நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு அந்த 2 பொருளையும் இந்த சர்ஃபேஸ் கூட கான்டாக்டில் ஒரு மாதம் இன்னொரு மாதம் கான்டாக்டில் இருக்க மாதிரி இங்கேருந்து நான் தூக்கி போடுறேன். சரியா? அப்போனா என் கையில் 2 பால் இருக்குது. நம்ம கையில் ஒன்று M1 M2ங்கிற டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்க பால் இருக்குது. அது நான் ஒரு 4 ஃப்ளோரில் உருட்டி விடுறேன், ஓகேவா? நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பாலை உருட்டி விடுறீங்கன்னா 15 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் உருட்டி விடுறீங்க. அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க? கால்குலேட் தி ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஆன் தி 2 kg மாஸ். 2 பொருளையும் நம்ம ஒன்றா சேர்த்து தான் 15 நியூட்டன் கொடுக்குறோம். நமக்கு கேட்டிருக்க கொஷின் 2 கிலோகிராம் இருக்க மாஸ்க்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குறீங்க. ஏன்னா நம்ம பிரித்து கொடுக்கல, 2 பொருளையும் ஒரே நேரத்தில் அட் அ டைமில் நம்ம என்ன கொடுக்குறோன்னா அந்த ஃப்ளோரில் தூக்கி போடுறோம். அப்போ 15 நியூட்டன் கொடுக்குறோன்னா 2 கிலோகிராம் கம்மியான மாஸ் வேல்யூ இருக்க இந்த பொருளுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதுதான் இந்த கொஷின். ஸோ நமக்கு M1 தெரியும், M2 தெரியும். வேல்யூஸை நம்ம புட்பாட போகிறோம். M1 = 8 kg, M2 = 2 kg. ஹரிசாண்டல் அப்ளைடு ஃபோர்ஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்? F = 15 நியூட்டன். நியூட்டன் இஸ் அ ஃபோர்ஸோட SI யூனிட் அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டனோட செகண்ட் லாவை யூஸ் பண்ண போகிறோம். நீங்களே கவனிங்களேன், இங்கே மாஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ், ஃபோர்ஸ் இது ரெண்டும் ரிலேட் ஆன டேர்ம் வந்து இந்த ஃபார்முலா தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி மெத்தட் என்னென்னா, ஆல்ரெடி அங்கே 2 கொடுத்துருப்பாங்க, 2 டேர்ம் கொடுத்துருப்பாங்க. ஒரு டேர்ம் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 2 டேர்மையும் ரிலேட் பண்ணி
நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அந்த டேர்ம். அப்போ அந்த 3 டேர்மும் இன்டர்ரிலேட்டான ஒரு ஃபார்முலா என்னென்னு ஃபார்முலாவை ஈஸியாக நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகேவா? எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலாவை நியூட்டனோட செகண்ட் ஃபார்முலா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா. இப்போ கவனிங்க, எஃப் ஈக்குவல் டு இது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். நமக்கு மாஸ் எத்தனை இருக்குது? 2 மாஸ் இருக்குது. M1 M2ங்கிற 2 மாஸ் இருக்குது. அந்த 2 பொருளையும் ஒன்று சேர்த்து தான் நம்ம அந்த ஃப்ளோரில் தூக்கி போடுறோம். அதனால M1 + M2 இதை நம்ம எம்னு கன்சிடர் பண்ண போகிறோம். M1 + M2வை எம்னு கன்சிடர் பண்ணுறோம். இது ஏ. ஓகே, ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். M1 + M2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஆட் பண்ண போகிறோம். எஃப் ஈக்குவல் டு M1 + M2 இன்ட்டு ஏன்னு இருந்துச்சா? நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அதில் ஃபோர்ஸ் வேல்யூ, அந்த ஃபார்முலாவில் நமக்கு ஃபோர்ஸ் வேல்யூவும் தெரியும், மாஸ் வேல்யூவும் தெரியும். தெரியாத ஒரு வேல்யூ டேர்ம்னா அது ஆக்சிலரேஷன் தான். அப்போ ஆக்சிலரேஷனை நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ஒர்க் இருக்குது இங்கே. ஓகே, அப்போது அதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அந்த எஃப் ஈக்குவல் டு M1 + M2 இன்ட்டு ஏவை நம்ம ஏவை இந்த சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது டிவைடில் போயிடும். ஏ ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை M1 + M2. இப்போ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏன்னா 15 நியூட்டன் நமக்கு தெரியும், M1ஓட வேல்யூ 8, M2ஓட வேல்யூ 2ன்னு தெரியும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 15, 8 + 2 10. இதை டிவைட் பண்ணும்போது 1.5 நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இதோட எஸ்ஐ யூனிட், ஆக்சிலரேஷனோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் செகண்ட் -2 இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்க. -1ன்னு போட்டுருவோம். -1ன்னா அது வெலாசிட்டிக்கு தான். ஆக்சிலரேஷன் மீன்ஸ் மீட்டர் செகண்ட் -2 அதோட எஸ்ஐ யூனிட். நம்ம என்ன பர்டிகுலராக கொஷின் கேட்டிருக்காங்க? ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஆன் தி 2 kg மாஸ். 2 kg மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்குதான் நம்ம கேட்குறாங்க. அப்போ நம்ம மாஸ் என்ன எடுத்துக்கணும்னா இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 மாஸ் வேல்யூ இருக்குது, ஒன்று 8, இன்னொன்று 2. நம்ம 8 எடுத்துக்கூடாது, ஏன்னா நமக்கு 8 கொஷினில் கேட்கல. எது தான் கேட்டிருக்காங்க? 2. அப்போ M = 2 kg. ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்ல 1.5. அகெயின் நம்ம வந்து F = M × A போடுறோம். F = மாஸோட வேல்யூ 2 இன்ட்டு ஆக்சிலரேஷனோட வேல்யூ 1.5. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 3 நியூட்டன் கிடைக்குது. தி ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஆன் தி 2 kg மாஸ் இஸ் F = 3 நியூட்டன். ஸோ இப்போ என்ன ஈஸியாக நம்ம 3 நியூட்டன் கண்டுபிடிச்சாச்சு. அதுவே வந்து இந்த ஸ்டெப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஈஸியாக என்ன பண்ணலாம்? அந்த 15 நியூட்டனில் M1க்கு எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த 15 3ஆல் மைனஸ் பண்ணிட்டோம். 15 - 3னா 12 வந்துடும். ஸோ அப்போது மாஸ் M1ல் 12 நியூட்டன் ஃபோர்ஸும் M2ல் 3 நியூட்டன் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரிய வருது. பட் நமக்கு எது நெசசரியோ, என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அது மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ F = 3 நியூட்டன் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். திஸ் இஸ் அ லாஸ்ட் கொஷின். இது கொஞ்சம் ஜாலியான கொஷின். ஸோ நல்லா கவனிங்க. A heavy truck and bike are moving with the same kinetic energy. ஒரு ட்ரக், ஒரு பைக் ரெண்டுமே ரோட்டில் போயிட்டுருக்கு. அதோடைய கைனட்டிக் எனர்ஜி ஒரே மாதிரி தான் இருக்குது. ட்ரக்குக்கும் பைக்குக்கும் கைனட்டிக் எனர்ஜி என்ன? ஒரே மாதிரி இருக்குது. If the mass of the truck is 4 times that of the bike. மாஸ் ஆஃப் தி ட்ரக்கோட மாஸ் கம்பேர் பண்ணும்போது பைக்கோட மாஸ் மாதிரி ட்ரக்கோட மாஸ் 4 டைம்ஸ் வந்து பெருசாக இருக்கும். பைக்கு சின்னதாக இருக்கும், ட்ரக்கு பெருசாக இருக்கும். பைக்கை கம்பேர் பண்ணும்போது பைக்கு மாதிரி 4 டைம்ஸ் இருக்கும். இதில் நம்மளை என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? இங்கே என்ன நமக்கு ஒர்க்? தென் கால்குலேட் தி ரேஷியோ ஆஃப் தர் மொமெண்டமை கண்டுபிடிக்கணும். சரியா? கொஷின் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த புக்லேயே ஆன்சரு. ரேஷியோ ஆஃப் மூமெண்ட்டாக நமக்கு எவ்வளோ ஆன்சர் கொடுக்கணுமா? 1:2 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கொடுக்கணுமா? இங்கே பாருங்கள், என்ன சொல்லியிருக்கான்? ட்ரக் இருக்குது. நான் அந்த நம்பர்ஸில் காட்டணுங்கிறதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். 1 2 3 4 டைம்ஸ் இருக்கா? பைக் 1 டைம்னா பைக் மாதிரி 4 டைம்ஸ் இருக்குது. இது ட்ரக் டீனா, பீனா பைக்கு. இது கைனட்டிக் எனர்ஜி ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ட்ரக்கோட மாஸ் M1 கன்சிடர் பண்ணுறோம், பைக்கோட மாஸ் M2.
நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரேஷியோ ஆஃப் தேர் மொமெண்டா P ஈக்குவல் டு இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்கதை நான் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இஃப் தி மாஸ் ஆஃப் தி ட்ரக் இஸ் 4 times தட் ஆஃப் தி பைக்கு, M2 மாதிரி M1 எத்தனை டைம்ஸ்? 4 times. இது நமக்கு டெரிவேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை ரிட்டனில் இருக்கிறத டெரிவேஷன் மேத்தமேட்டிக்கல் ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கோம். கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா, இயக்க ஆற்றலுடைய ஃபார்முலா 1/2 mv² ஆஃப் mv². ஓகே, ஸோ இப்போது என்ன நமக்கு பைக் ட்ரக்குன்னு 2 கேட்டகரி இருக்கா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 பிரிச்சுக்கலாம். பைக்கு தனியாகவும் ட்ரக்கை தனியாகவும் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ட்ரக்கு K1 K2 அப்படின்னு நான் இனிஷியல் ஸ்டேட்டில் எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா சும்மா அதை பிரித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் என்னென்னா கைனட்டிக் எனர்ஜி ரெண்டுமே சேம் தானே, ஸோ அப்போ K1 கொடுத்தா என்ன, K2 கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேனே போட்டேன். இங்கேயும் அப்படி தான். ஆனால் M1 V1 இங்கே M2 V2 அதே ஃபார்முலா தாங்க. ட்ரக் இருக்குது, பைக் இருக்குது. ட்ரக்குக்கு எல்லாத்துக்குமே 1 பைக்குக்கு எல்லாத்துக்குமே 2 ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூவை தான் எடுத்துக்க போகிறோம். இது எடுத்துகிட்டு ஆக்சுவலாக லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா P ஈக்குவல் டு M × V. ஓகேவா? M × V. எம்மோட வேல்யூ இங்கே இருக்குது, சரியா? ஆனால் வியோட வேல்யூ கொடுக்கல. அப்போ இந்த கைனட்டிக் எனர்ஜிலேருந்து வியை கண்டுபிடிக்க போகிறோம். வியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எம்மோட வேல்யூவையும் வியோட வேல்யூவையும் கைனட்டிக் ஃபார்முலாவை, அதாவது லீனியர் மொமெண்டம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். K ஈக்குவல் டு ஆஃப் M1 V1², K ஈக்குவல் டு M2 V2. இதில் நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா V தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டேர்மை வெலாசிட்டிங்கிற டேர்மை மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். ரிமைனிங் டேர்மை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம்ல. ஸோ அப்படி கொண்டு போகும்போது டிவைடில் இருக்க 2 மல்டிபிளில் போயிடும். 2K இந்த சைடு RHS சைடு மல்டிபிளில் இருக்க M1 டிவைடில் போயிடும். அப்போ 2K டிவைடட் பை M1 ஈக்குவல் டு V1². ஸோ நம்ம மாற்றி எழுதியாச்சா? இன்டர்சேஞ்ச் பண்ணி அப்படியே எழுதியிருக்கோம். V1² ஈக்குவல் டு 2K M1. இந்த டேர்மை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ அந்த ஸ்கொயர்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸ்கொயர்டை ரிமூவ் பண்ணுறதுனால இங்கே ஒரு ரூட் ஃபார்ம் ஆகுது. ரூட் ஆஃப் 2K M1. இப்போது V1 ஆன்சர் கிடச்சிருச்சா? ஸோ சேம் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா V2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணமோ அதே மெத்தடு தான். நமக்கு என்ன வேணும், வெலாசிட்டிங்கிற டேர்ம் வேணுமா? நான் இந்த சைடு வச்சுட்டேன். இந்த டேர்மை ரிமைனிங் அந்த சைடு கொண்டு போகும்போது மல்டிபிளில் இருக்க M2 டிவைடில் வந்துடும். இந்த 2 டிவைடில் இருக்கிறது மல்டிபிளுக்கு போயிடும். அப்போ இங்கே கிடைச்ச டேர்மை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். V2² ஈக்குவல் டு 2K டிவைடட் பை M2. V2 இந்த ஸ்கொயர்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ரூட் ஃபார்ம் ஆகுது 2K டிவைடட் பை M2. இங்கே லீனியர் மொமெண்டம் ஃபார்முலா எழுதியாச்சு. ஏன்னா V2 V1 கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஸோ நமக்கு மொமெண்டமோட ஃபார்முலா P ஈக்குவல் டு M × V. ஓகே, ஸோ எம்மோட வேல்யூ தெரியும், வியோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரெண்டையுமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ட்ரக்குக்கு பார்க்கலாம். நம்ம இப்போது ட்ரக்குக்கு பார்த்துட்டோன்னா P1 மொமெண்டம் 1, மொமெண்டம் 2. ஏன்னா நமக்கு P1 = P2 தான் நம்ம வேல்யூ கொடுக்கணும். அதனால் P1 ஈக்குவல் டு M1 V1. P1 ஈக்குவல் டு M1, M1ஓட வேல்யூ M1 தான். ரூட் ஆஃப் V1க்கு ரூட் ஆஃப் 2K டிவைடட் பை M1. இங்கே இதுக்கு கீழே ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப் எழுதியிருக்கேன். ரூட்டுக்குள்ளே 2 M1 இருந்துச்சுன்னா ஒரு M1 வெளியில் இருக்கதா அர்த்தம். ஒரு எம்ம ரூட்டுக்குள்ளே, இது மேத்தமேட்டிக்கல் டிவைஸு, ரூட்டுக்குள்ளே 2 M1 இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு M1 வெளியில் எடுக்கலாம் இல்லை. அதனால நான் ரூட் ஆஃப் M1 எழுதியிருக்கேன். அப்போ தான் நான் இங்கே இருக்கதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். இது ரூட்டுக்குள்ளே இருக்கதை நான் டிவைட் பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும்.
இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்க ஒரு m1ம் இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்க m1ம் கெட் கேன்சல். ஸோ ரூட் m1. இந்த ரூட் m1 ஆன்சர் வேணுங்கிறதுக்காக தான் ரூட் m1 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ரூட்டுக்குள்ளே 2 m1 இருக்குது. ஸோ ரூட் ஆஃப் 2k p1 ஈக்குவல் டு இந்த 2 ரூட்டை காமனாக எழுதிட்டு 2m1k அப்படின்னு p1-ஐ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் p2வில் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் எக்ஸஸாக ஒர்க் பண்ணணும். என்னென்னா p ஈக்குவல் டு mvன்னு இருக்கா, p2 ஈக்குவல் டு m2 v2. இது வந்து பைக்குனால எல்லாமே 2 போட்டிருக்கோம், அதெல்லாம் ரைட்டு தான். p2 ஈக்குவல் டு இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க m2-வை கேன்சல் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு m2 இருக்கா. ஸோ இந்த m2-வை வெளியில் எடுக்கணும்னா நான் ரூட்டுக்குள்ளே 2 m2-வை போட்டிருந்தா தான் ஒரு m2-வை வெளியில் எடுக்க முடியும். அந்த லாஜிக்கில் ரூட் ஆஃப் m2 இந்த m2ம் இந்த m2ம் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் ரூட் m2 ரூட் ஆஃப் 2k p2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2k m2 அப்படின்னு நம்ம கிடைச்ச ஆன்சரை எழுதிட்டோம். இங்கே p1க்கு வேல்யூ கிடச்சிட்டு, ஆனால் நமக்கு m2க்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, m2 ஈக்குவல் டு 4m1. m1ங்கிறது ட்ரக்கு, m2ங்கிறது பைக் மாதிரி 4 டைம்ஸ் ட்ரக் இருந்துச்சு. அதனால நம்ம இதை மேத்தமேட்டிக்கலுக்கு வேணும்னு சொல்லிட்டு m2 ஈக்குவல் டு 4m1 எடுத்துட்டோம். இங்கே m1 இருக்குல்ல, அதை ஏன் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது? p2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2k இந்த m2 இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னா 4m1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4m1. அப்போது இங்கே 2 இருக்கா, ரூட்டுக்குள்ளே இருக்கா, அப்போ ஒரு 2-வை காமனாக எடுக்கலாமா? ரூட்டு 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 2m1k1 m1k. இப்போ நமக்கு p1 p2 வேல்யூ கிடச்சிச்சா? p1 p2 வேல்யூ கிடச்சிச்சு. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா p1 டிவைடட் பை p2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 2m1k டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 2m1k. ஸோ 2m1kயும் 2m1kயும் கேன்சல் பண்ணோன்னா இங்கே மேலே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம் இல்லையா, 1/2 கிடைக்கும். t1 ஈக்குவல் டு p1 டிவைடட் பை p2 ஈக்குவல் டு 1/2. ஆனால் நமக்கு ரேஷியோவில் தானே கேட்டிருக்காங்க. தி ரேஷியோ ஆஃப் மொமெண்டா ஈக்குவல் டு p1:p2 ஈக்குவல் டு 1:2. இதானே நமக்கு கொஷினில் கொடுத்துருந்தாங்க சைடில் ப்ராக்கெட்டில் 1:2. ஸோ இதை நம்ம ஈஸியாக கெட் பண்ணிட்டோம். இந்த சம்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன், ரெக்டிஃபை பண்ணுறேன் இந்த ப்ராப்ளமை. நம்ம வந்து ஒரு ரெமிடியல் டீச்சிங் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, தேங்க்யூ.